This class we have discussed the set operations in set language exercise 1.3 question number 1 and 2. So today we are going to discuss exercise 1.3 fully. First question number 3. If u equal to a, b, c, d, e, f, g, h, that is universal set அனைத்து கணம். a equal to b, d, f, h and b equal to a, d, e, h. So universal set கொடுத்துட்டாங்க, a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துருக்காங்க, that is given. Find the following set. There are 8 subdivisions in the question. To find a dash, b dash, a dash union b dash, a dash intersection b dash, a union b whole dash, a intersection b whole dash, a dash whole dash and b dash whole dash. So in the last class la sets la 3 set operations பார்த்திருக்கோம். First one union, second one intersection, third one difference, that is complement. So இந்த 3 set operations யூஸ் பண்ணி சம் எப்படி போடுறது அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் சம் பார்த்தோம். ஸோ இப்போ தேர்ட் சம்மில் மேக்ஸிமம் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் தான் கண்டுபிடிக்கிறது. இதில் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் தான் இருக்குது, நமக்கு ஹோல் டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஏ டேஷுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் ஏ. ஏ டேஷ் அப்படின்னா எக்ஸப்ட் ஏ, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ, ஏயின் நிரப்பு கணம். அதை எப்படி எழுதலாம்னா யூ டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். அதாவது யூவில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதான் வந்து நமக்கு ஏ டேஷ். ஸோ இது வந்து யூனிவர்சல் செட். ஸோ அதுக்குள்ளார 2 செட் இருக்குது. தட் இஸ் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் பி. தட் இஸ் ஏ அண்ட் பி. நவ் ஏ டேஷ் மீன்ஸ் எக்ஸப்ட் ஏ, ஏவை விட்டுட்டு மீதி யூனிவர்ஸ் செட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் எதை மட்டும் விட்டுரும்? ஏவை மட்டும் ஃபுல்லாக விட்டுரும். தட் இஸ் ஏ டேஷ், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ எக்ஸ் யூ டிஃப்ரென்ஸ் ஏ நம்ம எடுத்துக்கிறது ரெக்டாங்கிள் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ அதனால் ஏ டேஷ் எழுதும் பொழுது நம்ம வந்து யூ டிஃப்ரென்ஸ் ஏங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் செட் நோட்டேஷனில் டிஃப்ரென்ஸுக்கான சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். u difference a. First வந்து we write the set a, that is u, sorry, a dash equal to u difference a. formula எழுதிட்டு u, what is u? a, b, c, d, e, f, g, h. சரி, இந்த இடத்துல h க்கு பதிலா y இருக்கு, h ன்னு மாத்திங்க. And my difference a, set a, b, d, f, h. Okay. Now what is mean by difference symbol? The difference means first setல இருக்கணும், செகண்ட் செட்ல இருக்கக்கூடாது. டிஃபரன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கணும், செகண்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. தட் இஸ் யூ டிஃப்ரென்ஸ் ஏ. ஓகே, ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து கம்பேர் பண்ணணும். இதை எடுத்து தான் யூ எடுத்து தான் ஏ கூட கம்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், ஏ யூவில் இருக்குது, ஏவில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஏ. அடுத்து பி இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ பி வராது. சி யூவில் இருக்குது, ஏவில் இல்லை. அப்போ செகண்ட் எலமெண்ட் சி. அடுத்தது டி, டி ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. நெக்ஸ்ட் வந்து இ, இ யூவில் இருக்குது, ஏவில் இல்லை.
அப்போ தேர்ட் எலிமெண்ட் இ. அடுத்தது எஃப் யூலையும் இருக்குது ஏவுலையும் இருக்குது, எஃப் வராது. அடுத்து ஜி யூவில் இருக்குது ஏவில் இல்லை, அப்போ ஃபோர்த் எலிமெண்ட். அண்டு ஹெச் இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது, அப்போ அது வராது. ஸோ ஏ டேஸ் ஈக்குவல் டு ஏ கமா சி கமா இ கமா ஜி. ஓகே, அதுதான் ஏ டேஸ். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் தான் 5 மார்க்கில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு லாஸோட ஒரு பார்ட்டு. அந்த லா தான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே 5 மார்க் சம்ஸ். அதனுடைய பேசிக் எல்லாமே இதுதான். செட்ஸோட பேசிக் எப்படி வந்து அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாலையும் யூஸ் பண்ணி நம்ம லோயர் கிளாஸில் சாதாரணமாக சம் போட்டோமோ அதே தான் அதே சிம்பிள் 4 சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம 10th வந்தாலும் அதே சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் சம் போட்டோம். அது மாதிரி செட்ஸை பொறுத்தவரையிலும் இந்த 3 சிம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்னது யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், இது 3ஐயும் தரவாயிட்டோம்னா செட்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ டேபிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்டர் நமக்கு. ஸோ செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் தெளிவாக இந்த 3 ஆப்ரேஷன்ஸுக்கு நிறைய சம் எழுதி நீங்களே ஒவ்வொன்றா நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ டிஃப்ரென்ஸ் ஏ, ஃபஸ்ட்டு யூ டிஃப்ரென்ஸ் ஏ, தட் இஸ் இதில் இருக்கணும் இதில் இருக்கக்கூடாது, யூவில் இருக்கணும் ஏவில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். இதில் வந்து இந்த இடத்துல ஒய் இருக்குது பாருங்கள், இந்த ஒய்யை மட்டும் என்னென்னு மாற்றிக்கிங்க, ஹெச்ன்னு மாற்றிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் பி டேஸ். ஸோ பி டேஸ்னால் அதே சேம் ஃபார்முலா தான், யூ டிஃப்ரென்ஸ் பி. பி டேஸ் அப்படின்னா யூ டிஃப்ரென்ஸ் பி, ஏ டேஸ் அப்படின்னா யூ டிஃப்ரென்ஸ் ஏ, பி டேஸ் அப்படின்னா யூ டிஃப்ரென்ஸ் பி, தட் இஸ் யூ டிஃப்ரென்ஸ் பி. யூவில் இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது. ஸோ இதுலேயும் இந்த இடத்துல ஒய் தான் வந்திருக்கு 2 இடத்துலையும். சரி, இந்த ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுங்க, ஹெச் போட்டுக்கோங்க. ஓகே, யூவில் இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த யூ எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், பி கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏ 2லேயும் இருக்குது வராது, பி யூவில் இருக்குது இங்கே இல்லை, அப்போ பி வந்துடும். சி யூவில் இருக்குது பி யூவில் இருக்குது பியில் இல்லை, அப்போ சி வந்துடுது. டி 2லேயும் இருக்குது வராது, இ 2லேயும் இருக்குது வராது, எஃப் யூவில் இருக்குது பியில் இல்லை, ஸோ எஃப் வந்துடுச்சு. ஜி யூவில் இருக்குது இங்கே இல்லை, ஸோ ஜி வந்துடுச்சு. ஹெச் இது ஹெச், ஹெச் 2லேயுமே இருக்குது வராது. ஸோ பி சி எஃப் ஜி 4 elements, that is A dash and B dash. ஓகே, இது A dash இது வந்து B dash. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் A dash யூனியன் B dash. ஸோ இது வந்து நமக்கு A dash, இது வந்து நமக்கு B dash, ரெண்டையும் சேர்த்து எழுதுனா வேலை முடிஞ்சது. யூனியன் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும்னா போதும், எல்லா லெட்டர்ஸையும் எழுதுனா போதும். அதுக்கு நம்ம இடத்துல போட்டிருக்கோம் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ஏ டேஸ் எழுதியிருக்கும் பாருங்கள், ஏ கம்மா சி கம்மா இ கம்மா ஜி. நெக்ஸ்ட்டு செட் ஆப்ரேஷன் யூனியன். அடுத்து பி டேஸ் பி கம்மா சி கம்மா எஃப் கம்மா ஜி. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம் ஒரே செட்டாக. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஏ இருக்குது, ஸோ ஏ, பி இருக்குது பி, சி இருக்குது சி, டி இல்லை இ இருக்குது இ, இதில் எஃப் இருக்குது எஃப், ஜி இருக்குது ஜி. ஸோ 2 டைம் ரிப்பீட் ஆனாலும் நம்ம செட்ஸில் வந்து 1 டைம் மட்டும்தான் எழுதணும். தட் இஸ் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஏ டேஸ் ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம், பி டேஸ் செகண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் மீன்ஸ் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். ஓகே, ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஓகே, எகைன் அதே தான், ஏ டேஸ் இங்கே இருக்குது பி டேஸ் இங்கே இருக்குது, ரெண்டுக்கு இடையில இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷன்? ஸோ பொதுவான உறுப்புகள் ஏ டேஸ்லையும் பி டேஸ்லையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ காமன் எலமெண்ட்ஸ் இன் போத் ஏ டேஸ் அண்ட் பி டேஸ். ஓகே, ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ரெண்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ 2லேயும் இருக்கா,
இல்லை, அப்போ வராது. சி ரெண்டுலேயும் இருக்கா? சி வந்து நமக்கு ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. ஸோ சி ஒரு ஆன்சர். அடுத்தது இ ரெண்டுலேயும் இருக்கா? இ ரெண்டுலேயும் இல்லை. ஜி ரெண்டுலேயும் இருக்கா? ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ சி ரெண்டுலேயும் இருக்குது, ஜி ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ சி கமா ஜி அதான் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ யூனியன் பி ஹோல் டேஸ். ஃபிஃப்த் ஒன் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ். ஸோ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது ஏவையும் பியும் சேர்த்து எழுதக்கூடியது. ஃபஸ்ட்டு ஏவையும் பியும் சேர்த்து எழுதிடுங்க. ஸோ ஏவையும் பியும் சேர்த்து எழுதுனா கிடைக்கக்கூடியது தான் இது ஏ கமா பி கமா டி. ஏன்னா ஏவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடி எஃப்ஹெச் ரெண்டு இருக்கும், 4 இருக்குது. பியில் வந்து ஏடிஇஹெச் இருக்குது நமக்கு. அப்படியே சேர்த்து எழுதும் பொழுது இதில் ஏஇ மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லை, ஏவில் இல்லை. ஸோ அதை பியிலேருந்து எடுத்து எழுதுனீங்கன்னா ஏபிடிஇஎஃப்ஹெச். அது ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி தனி எழுதிக்கிங்க சைடில். அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் மீன்ஸ் ஏ டேஸ் மாதிரி தான். ஸோ ஏ டேஸ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் ஏன்னு சொன்ன மாதிரி ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் பி. அதாவது யூ ஏ டேஸ்னா யூவில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னா யூவில் இருக்கணும், ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் மீன்ஸ் யூ டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் பி. தட் மீன்ஸ் யூவில் இருக்கணும், ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடாது. Again we write u as the first set, then set operations difference, and then write a union b. So in the question a and b are given, so we are going to write a union b. Okay, so that is a union b. Then we are going to apply u difference a union b. Now the set of elements a and b whole dash means the set of elements in u but does not belongs to in a union b. That is uல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. So we comparing u with a union b. Okay, that is uல இருக்கணும், a union b ல இருக்கக்கூடாது. பாருங்க a ரெண்டுலேயுமே இருக்கு, வராது. b ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. தென் சி வந்து ஏ யூவில் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ சி வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே டி இருக்குது, இ ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. எஃப் ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா யூவில் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஜி வந்துடுது. நெக்ஸ்ட்டு இந்த ஒய் இருக்கிற இடம்லாம் ஹெச்னு போட்டுங்க. இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் பி தான் வந்து நமக்கு ஏ யூனியன் பி. ஓகே, ஆன்சர் சி கமா ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ். A intersection B whole dash equal to U difference A intersection B. Uல இருக்கணும், A intersection Bல இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு யூங்கிற செட் எழுதுறீங்க. தட் இஸ் U difference A intersection B. ஏவிலையும் பிலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட். ஏவிலும் பியில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டி ஹெச் ரெண்டு எலமெண்ட் தான் காமனாக இருக்கும். தட் இஸ் A intersection B. Okay, so U difference A intersection B, that is U difference A intersection B. Okay, now compare U with A intersection B. Okay, so first U ல இருக்கணும், A intersection B ல இருக்கக்கூடாது. A U ல இருக்குது, இங்கே இல்லை. ஸோ A ஆன்சர். B யூவில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ பி ஆன்சர். சி யூவில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ சி ஆன்சர். டி ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. இ யூவில் இருக்குது, இங்கே இல்லை. இப்போ இ வந்துடுது. எஃப் இதில் இருக்குது, இதில் எஃப் இல்லை. ஸோ எஃப் ஆன்சர் வந்துடுது. ஜி இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ ஜி ஆன்சரில் வந்துடுது. இது வந்து ஹெச்சு. ஸோ ஹெச் வந்து ரெண்டுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் ஹெச் இருக்குது. ஸோ ஹெச்கே வராது. ஓகே, ஸோ ரிமைனிங் எலமெண்ட் ஏ பி சி இ எஃப் ஜி, தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்.
Okay, next a dash whole dash. So a dash means u difference a. Next a dash whole dash means it is equal to a. அதாவது ஏவுக்கு ஒரு 1 டைம் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா a dash, அதே ஏவுக்கு 2 டைம் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும் பொழுது கிடைக்கிறது தான் நமக்கு a dash whole dash. அப்படி பண்ணும்பொழுது என்ன கிடைக்குன்னா மறுபடியும் அதுவே கிடைக்கும், அவ்வளோதான். இங்கே யூவில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அப்போ a dash whole dash means against u difference a dash அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூவில் இருக்கணும், a டேஷில் இருக்கக்கூடாது, அதுதான் a dash whole dash. u difference a dash. ஓகே, இதுக்கான ஃபார்முலா u difference a dash. a dashக்கு whole dash, a dash whole dash அப்படின்னா எதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்? a dashக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூவில் இருக்கணும், a டேஷில் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார்முலா u difference a dash. ஓகே, that is u, that is a dash. a dash வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருப்போம். a dash வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள், கண்டுபிடிச்சிருக்கோம். a c e g அதான் இங்கே கொண்டாந்து போட்டிருக்கோம். ஸோ a dash equal to, that is u difference a dash, a c e g. ஓகே, இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு a ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. b இதில் இருக்குது, இதில் இல்லை, ஸோ b ஆன்சர். c ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. d இங்கே இருக்குது, இதில் d இல்லை, ஸோ ஆன்சரில் வந்துடுது. e ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. f யூவில் இருக்குது, a டேஷில் f வந்து இல்லை, ஸோ f ஆன்சரில் வந்துடுது. g ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. h யூவில் இருக்குது, a டேஷில் இல்லை, ஸோ h ஆன்சர். ஸோ b d f h. ஓகே, இது பார்த்தீங்கன்னா b d f h தான் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏவாக இருக்கும். ஸோ ஒரு செட்டுக்கு 2 டைம் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே செட்டு தான் ஆன்சராக வரும். ஒரு கணத்துக்கு 2 முறை நிரப்பு கணம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த கணமே ஆன்சராக வரும். a dash whole dash equal to a. கொஸ்டினில் போயிருப்பாங்க, ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? b d f hன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி b dash whole dash, u difference b dash. b dash whole dash equal to u difference b dash, that is u difference b dash. b டேஷ்ங்கிறது ரெண்டாவது சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஸோ இதை எடுத்து இது கூட கம்பேர் பண்ணுறீங்க. இப்படி கம்பேர் பண்ணும்பொழுது a வந்து இங்கே இருக்குது, இதில் இல்லை, ஸோ a ஆன்சர். b ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. c ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. d இங்கே இருக்குது, இங்கே இல்லை. e இதில் இருக்குது, இதில் இல்லை. f ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. g ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. இங்கே ஹெச் இருக்குது, இதில் ஹெச் இல்லை, ஸோ ஹெச் ஆன்சர். ADEH. ஓகே, இதான் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 3. இதில் 5 மார்க்னா ஏதாவது 5 சப்டிவிஷன் கேட்பாங்க, 2 மார்க்னா ஏதாவது ஒரு சப்டிவிஷன் கேட்பாங்க நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் கான்செப்ட் தான் கொஸ்டின் நம்பர் 4. u ஈக்குவல் டு அதே நம்பரில் கொடுத்துருக்காங்க 0 1 2 3 4 5 6 7. a வந்து 1 3 5 7, b 0 2 3 5 7. Find the set a dash b dash a dash union b dash a dash intersection b dash a union b whole dash a intersection b whole dash a dash whole dash b dash whole dash. ஓகே, அதே சேம் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், a dash means u difference a, that is u வில் இருக்கணும், a வில் இருக்கக்கூடாது. கம்பேர் பண்ணிங்கன்னா 0 2 4 6. ஓகே, நெக்ஸ்ட்டு b dash, u difference b, u வில் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது? b யில் இருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் 1 4 6. ஒன்றே செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு a dash யூனியன் b dash, that is a dash, that is b dash, ரெண்டையும் சேர்த்து எழுதுனா கிடைக்கக்கூடியது தான் that is a dash யூனியன் b dash. யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 0 2 4 6 1 4 6 ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா 0 1 2 4 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து a dash intersection b dash, that is a dash
intersection v dash ரெண்டில் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் 4,6 ரெண்டில் காமனாக இருக்குது. ஸோ 4,6 வந்து ஆன்சர் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a யூனியன் b ஹோல் டேஷ், தட் இஸ் u டிஃப்ரென்ஸ் a யூனியன் b. யூவில் இருக்கணும், a யூனியன் பியில் இருக்கக்கூடாது. இந்த a யூனியன் பியை நாம் தான் என்ன பண்ணிக்கணும், எழுதும் பொழுது ஏவையும் பியும் சேர்த்து இந்த இடத்துல எழுதிக்கணும், a யூனியன் b. இல்லைன்னா தனியாக ஒரு ஸ்டெப்பு ஸ்டார்டிங்கில் எழுதிடுங்க, மேலேயே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் யூவில் இருக்கணும், ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடாது. அப்போது 4, 6 மட்டும்தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ், ஃபார்முலா யூ டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. யூவில் இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏவிலையும் பிலையும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ். ஓகே, 3, 5, 7. ஓகே, ஸோ யூ இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் 0, 1, 2, 4, 6. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் ஹோல் டேஷ், தட் இஸ் யூ டிஃப்ரென்ஸ் ஏ டேஷ், தட் இஸ் யூ டிஃப்ரென்ஸ் இது ஏ டேஷ். இப்போ இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. ஸோ 1, 3, 5, 7. b dash whole dash, u difference b dash, that is u difference b dash. u ல இருக்கணும், b dash ல இருக்கக்கூடாது. ஆன்சர் இஸ் 0, 2, 3, 5, 7. ஓகே, நீங்களே ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றா எழுதுங்க. ஓகே, இந்த ஆன்சர்லாம் ரைட்டான்னு செக் பண்ணிக்கங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ரெண்டு சமயம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் தியரியில், அதே தான் மறுபடியும் சொல்லியிருக்கோம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் மீன்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. இட் இஸ் denoted by a delta b, that is read for symmetric difference. So a symmetric difference b. ஓகே, இது டெல்டான்னு படிக்கக்கூடாது. ஸோ ரெஃபரன்ஸை வச்சுக்கேன் டெல்டா மாதிரி. பட் என்ன சிம்பிள் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இப்படி இதை வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு தான் படிக்கணும், மைனஸ்ன்னு படிக்கக்கூடாது. ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஓகே, ஏ மைனஸ் பின்னு ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, அது மாதிரி இங்கே ஏ டெல்டா பின்னு ரீட் பண்ணோம்னா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு ரீட் பண்ணணும். ஓகே, ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஃபார்முலா நமக்கு தெளிவாக தெரியணும். ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. அல்லது இதே மாற்றி எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். ஏ யூனியன் பியில் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏ யூனியன் பியில் இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது. அல்லது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. இதுதான் உண்மையான ஃபார்முலா. ஓகே, இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 1.15. a equal to 6, 7, 8, 9, b equal to 8, 10, 12. Find a symmetric difference b. a symmetric difference b னா நமக்கு a difference b என்னன்னு வேணும், b difference a என்னன்னு வேணும். ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அது ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு a difference b பாருங்க. ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. 6 ஏவில் இருக்குது, பியில் இல்லை. 7 ஏவில் இருக்குது, பியில் இல்லை. அடுத்தது 8 வந்து ரெண்டுலேயுமே இருக்குது, வராது. 9 ஏவில் இருக்குது, பியில் இல்லை. ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏ மட்டும்தான் எடுத்து பி கூட செக் பண்ணணும். ஓகே, பி எடுத்து பார்க்கக்கூடாது, இந்த 10 லெவல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி டிஃப்ரென்ஸ் ஏ. இப்போ பி எடுத்து தான் ஏ கூட செக் பண்ணோம். 8 இருக்கா, இருக்கு, வராது. 10 இருக்கா, இல்லை, வந்துடும். 12 இருக்கா, இல்லை, வந்துடும். ஸோ 10, 12. Okay, therefore a symmetric difference b equal to a difference b union b difference a. 6, 7, 9 union 10, 12. ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதுறீங்கன்னா 6, 7, 9, 10, 12. That is a symmetric difference b. Okay, இதே மாதிரி question number 5 பாருங்க. exercise 1.3ல question number 5. இதில் 3 subdivision கொடுத்துருக்காங்க. 3க்குமே நம்ம சொல்யூஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதை நீ தனியாக இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் தி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பி 2, 3, 5, 7, 11. செகண்ட் செட் Q equal to 1, 3, 5, 7.
So symmetric difference between P and Q is P symmetric difference Q is equal to, that is formula, P difference Q union Q difference P. P difference Q union Q difference B. A B க்கு செட் நேம் பதிலா இங்க P க்கு கொடுத்திருக்காங்க, அதான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P யூனியன் Q. அடுத்தது சரி P டிஃபரன்ஸ் Q. நெக்ஸ்ட் Q டிஃபரன்ஸ் B. அடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா எழுதுனீங்கன்னா அதான் ஆன்சர். ஓகே, அப்போ P டிஃபரன்ஸ் Q ஈக்குவல் டு P ல இருக்கணும், Q ல இருக்க கூடாது. அப்போ P எடுத்து தான் Q கூட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது 2 P ல இருக்கு, Q ல இல்லை, ஸோ 2 வந்துடுது. 3 இருக்கு, 5 இருக்கு, 3யும் 5யும் வராது. நெக்ஸ்ட்டு 7 இருக்கு, 7 இங்கே இல்லை, 11 ரெண்டுலேயுமே இருக்கு, அதுவும் வராது. அப்போ P டிஃபரன்ஸ் Q ஈக்குவல் டு 2,7. நெக்ஸ்ட்டு Q டிஃபரன்ஸ் Bனா Q எடுத்து தான் என்ன பண்ணணும்? P கூட கம்பேர் பண்ணணும். 1 3 5 7, அதில் எது மட்டும் இல்லை, 3 ரெண்டுலேயும் இருக்குது, 5 ரெண்டுலேயும் இருக்குது, 11 ரெண்டுலேயும் இருக்குது, 1 மட்டும்தான் Qல இருக்கும், Pல இல்லை. ஸோ Q டிஃபரன்ஸ் Bனா Qல இருக்கணும், Pல இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ P டிஃபரன்ஸ் Q 2,7, Q டிஃபரன்ஸ் P 1. தேர்ஃபோர் P டிஃபரன்ஸ் Q யூனியன் Q டிஃபரன்ஸ் P ஈக்குவல் டு, இதை ஜாயின் பண்ணி எழுதுனா போதும், 1,2,7. ஸோ இந்த இடத்துல 11 எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, இதை கேன்சல் பண்ணி. ஓகே, ஸோ answer is P symmetric difference Q equal to 1,2,7. okay, so 2,7 இதில் 1, இது 3 எலமெண்ட்டையும் சேர்த்து ஒன்றா எழுதுகிறோம். ஸோ 1,2,7, இந்த 11 எக்ஸ்ட்ரா இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஆன்சர் 1,2,7. ஓகே, இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா LML RS கொடுத்துருக்காங்க. RS R set R equal to L, M, N, O, P, S equal to J, L, N, Q. So R symmetric difference S equal to R difference S union S difference R. Okay. So R difference S equal to R ல இருக்கணும், S ல இருக்கக்கூடாது. கம்பேர் பண்ணி எழுதுங்க, MOP. S difference R equal to S ல இருக்கணும், R ல இருக்கக்கூடாது. ஓகே, J, P. ஓகே, நெக்ஸ்ட் therefore R difference S இருக்கு, S difference R இருக்கு, ரெண்டையும் சேர்த்து யூனியன் ஈக்குவல் டு எழுதுனா J, M, O, P, Q. அதான் R difference symmetric difference S. ஓகே, இதே மாதிரி question number 3 பாருங்க. X and Y. X 5 6 7, Y 5 7 9 10. அப்போ X is symmetric difference Y formula. It is equal to X difference Y union Y difference X. X difference Y means the set of elements in X but not in Y. அதாவது Xல இருக்கணும், Yல இருக்கக்கூடாது. இங்கே 5 6 7 இருக்குது, இதில் 5ம் 7ம் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ இது மட்டும்தான் 6 மட்டும்தான் ஆன்சர். அடுத்து Y டிஃபரன்ஸ் X அப்படின்னா இந்த Y எடுத்து என்ன பண்ணணும், X கூட கம்பேர் பண்ணணும். இதில் 5 7 ரெண்டுலேயும் இருக்குது, மீதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 9 10. அதான் அப்போ X டிஃபரன்ஸ் Y யூனியன் Y டிஃபரன்ஸ் X ஈக்குவல் டு 3 எலமெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி எழுதும்போது 6 9 10. தட் இஸ் X symmetric difference Y equal to 6, 9, 10. ஓகே, இதோட வந்து symmetric differenceல இருக்கக்கூடிய சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு question number 6. Exercise 1.3, question number 6. Using the set symbols, write down the expressions for the shaded region in the following. Okay, using the set symbol, இந்த கணக்குறியீடுகளை பயன்படுத்தி using the set symbol, அதாவது யூனியன், இன்டர்செக்ஷன் அண்டு டிஃப்ரென்ஸ், இந்த 3 கணக்குறியீடுகளை பயன்படுத்தி இந்த நிழலிட்ட பகுதி வந்து என்ன அப்படிங்கிறத நமக்கு ரைட் பண்ண சொல்கிறாங்க. ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் தி ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங். ஓகே, இதில் 3 வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இது 3க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எக்ஸுங்கிற செட்டு, இது ஒய்ங்கிற செட். நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்க, அதாவது ஒய், இது ஃபுல்லாக ஒய், அதில் இருக்கக்கூடிய ஏவை ஃபுல்லாக விட்டுட்டாங்க, ஒய்யில் இருக்கக்கூடிய எக்ஸை ஃபுல்லாக விட்டுட்டாங்க.
ஓகே, அப்போ ஒய்யில் இருக்குது, எக்ஸில் இல்லை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு? ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஓகே, அதான் வந்து 6th ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக சேட் பண்ணியிருந்தா ஒய், அதில் இருக்கக்கூடிய எக்ஸை விட்டுட்டாங்க. ஓகே, ஒய்யில் இருக்கிற எக்ஸை விட்டுட்டாங்க. அப்போ ஒய்யில் இருக்குது, எதில் இல்லை? எக்ஸில் இல்லை. தட் இஸ் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இப்படி இருந்தது அப்படின்னாக்கா இதுதான் வந்து எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய். ஸோ இது ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். இது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸ், இது ஒய், இந்த ரெண்டு சர்க்கிளையும் சேர்த்து சேட் பண்ணால் நமக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் யூனியன் ஒய். ஸோ அந்த எக்ஸ் யூனியன் ஒய்யை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிவர்சல் செட்டை சேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் யூனியன் ஒய்யை தவிர, தட் இஸ் எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ். ஓகே, இப்படி போட்டிங்கன்னா தப்பு. எக்ஸ் யூனியன் ஒய்ன்னு போட்டு ப்ராக்கெட் போடாமல் இப்படி ஹோல் டேஷ் போட்டிங்கன்னா எக்ஸ் யூனியன் ஒய் டேஷ்னு ஆயிரும். அது தப்பு. ஸோ இதுக்கு கட்டாயமாக என்ன பண்ணியாகணும்? நமக்கு எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ் அப்படின்னு ப்ராக்கெட் போட்டு தான் மேலே டேஷ் போடணும். ஓகே, ஸோ ரெண்டையும் சேர்த்துனா எக்ஸும் அப்படியே விட்டாச்சு, ஒய்யும் ஃபுல்லாக விட்டாச்சு. இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா எக்ஸ் யூனியன் ஒய். அதை தவிர மற்றதெல்லாம் அப்படின்னா யூவில் இருக்கணும், எக்ஸ் யூனியன் ஒய்யில் இருக்கக்கூடாது. தட் இஸ் யூ டிஃப்ரென்ஸ் எக்ஸ் யூனியன் ஒய். அதைத்தான் எப்படி எழுதலாம்? யூ டிஃப்ரென்ஸ் எக்ஸ் யூனியன் ஒய் தான் எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய். செகண்ட் இது இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். இது எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய், இது ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஓகே, அப்போ ரெண்டையுமே சேர்த்து ஒரு டயக்ராமில் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஓகே, இப்படி எழுதலாம். அல்லது இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு பார்த்தா டாபிக். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸுக்கு எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்லாஷ் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் சம்முக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆன்சர் இருக்குது நமக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ்னு எழுதலாம், அல்லது எக்ஸ் டேஷ் இன்டர்செக்ஷன் ஒய் டேஷ். ஓகே, ஸோ எக்ஸ் டேஷுக்கும் ஒய் டேஷுக்கும் காமனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் தான் வரும். பின்னாடி டிமார்கன்ஸ் லாவில் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய், இது ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ், ரெண்டையும் சேர்த்து எழுதுனா கிடைக்கிது. அதை தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கும். ஓகே, சரி, இது கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 1.18. எக்ஸாம்பிள் 1.18 அப்படிங்கிறது ரிமைனிங் வந்து 2 சம்ஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் 2 சம்ஸுமே நமக்கு வந்து வென் டயக்ராம் கான்செப்ட். வென் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி அதில் சரியான பிளேஸ் வந்து நம்ம சேட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸாம்பிள் 1.18ல் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஏ டேஷ், செகண்ட் ஒன் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஹோல் டேஷ், தேர்ட் ஒன் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ் மீன்ஸ் ஏவில் இருக்கணும், யூவில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. ஏ டேஷ்னா எக்ஸப்ட் ஏ, எல்லாத்துலேயுமே காம்ப்ளிமெண்ட் இருக்குது பாருங்கள், ஹோல் டேஷ். இந்த காம்ப்ளிமெண்ட் வந்துருச்சுனாவே நமக்கு என்ன வேணும்? யூனிவர்சல் செட், அதாவது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் நமக்கு வேணும். காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் தேவையில்லை. இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா ரெண்டு சர்க்கிள் மட்டும் போதும். அதுவே ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே இதை சுற்றி சர்க்கிளை சுற்றி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ டேஷ். அதுக்கு வேணால் ஏவுக்கு வேணால் இன்னொரு டயக்ராம் போட்டுக்கலாம். that is U, that is A, that is B. Okay, the universal set A,
B. Okay. First A dash அப்படினா A வை தவிர அப்ப இதுல எது A அப்படிங்கிறது நமக்கு முன்ன தெரியணும் first. A னா இது ஃபுல்லாவே A தான். இந்த A இந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லா இருக்குது A. Okay. இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்குது இந்த சர்க்கிள் ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபுல்லா A. அப்போ question A dash. இப்போ A dash means except A. A dash அப்படின்னா except A. ஏவை விட்டுறணும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் இது இது. ஸோ இந்த வென் டயக்ராமில் நம்ம வந்து எப்போவுமே 4 பார்ட்ஸில் இருக்கும். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, வெளியில் பார்ட் 4. ஓகே, இதில் A dash அப்படின்னா ஏவுக்கு 2 பார்ட்டு 1, 3 ரெண்டு சேர்ந்தது தான் A. இந்த 2, 3 ரெண்டு சேர்ந்தது தான் B. இந்த 1, 2, 3 மூணுமே சேர்ந்ததுன்னா தட் இஸ் A யூனியன் B. அப்போ இந்த இடத்துல A dash அப்படின்னா ஏவை தவிர ஏங்கிற சர்க்கிள் இது 2 போர்ஷன் இருக்குது, அது ரெண்டையும் விட்டுட்டு மீதி 3 and 4 ஷேர் பண்ணினா தட் இஸ் A dash. Okay, so second question A difference B whole dash. So first வந்து A difference B ஏற்கனவே ரெண்டாயிரம் சொல்லியிருக்கோம். இது வந்து A, இது வந்து B அப்படின்னா A difference B அப்படிங்கிறது Aவில் இருக்கணும், ஆனால் இங்கே இருக்கக்கூடாது. Aவில் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது, Bயில் இருக்கக்கூடாது. Bனா இது மட்டும் B கிடையாது, இதுலேயும் B இருக்குது. அப்போ Bயை ஃபுல்லாக விட்டுறணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ரெண்டாவது டிஃப்ரென்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செட்ஸை ஃபுல்லாக விட்டுறணும். அப்போ A டிஃப்ரென்ஸ் B அப்படிங்கிறது இது. A டிஃப்ரென்ஸ் B ஹோல் டேஸ்னால் இந்த A டிஃப்ரென்ஸ் Bயை தவிர. இப்போ இந்த A டிஃப்ரென்ஸ் B இதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 போர்ஷன் சேட் பண்ணோம்னா தட் இஸ் A டிஃப்ரென்ஸ் B ஹோல் டேஸ். நெக்ஸ்ட்டு A யூனியன் B ஹோல் டேஸ். ஸோ A யூனியன் Bங்கிற பொழுது இந்த 1, 2, 3 மூணையும் ஜாயின் பண்ணிங்கன்னா A யூனியன் B. தட் இஸ் A யூனியன் B. இதை மூணையும் சேட் பண்ணிங்கன்னா A யூனியன் B ஹோல் டேஸ். அப்போ இந்த A யூனியன் Bக்கு காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ இங்கே என்ன சேட் பண்ணோமோ அது இங்கே வராது. 1, 2, 3 மூணையும் விட்டுட்டு அவுட் சைடில் மட்டும் சேட் பண்ணோம்னா அதுதான் A யூனியன் B ஹோல் டேஸ். ஸோ இது வென் டயக்ராமும் வந்து நமக்கு 5 மார்க்கில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸசைஸில் வந்து எக்ஸாம்பிள் 1.18ல் 3 சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் A dash, செகண்ட் ஒன் A டிஃபரன்ஸ் B ஹோல் டேஸ், தேர்ட் ஒன் A யூனியன் B ஹோல் டேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 7th கொஸ்டின். லெட் A and B be 2 overlapping sets and the universal set be U. Draw appropriate Venn diagram for each of the following. ஒரு 6 Venn diagram கேட்குறாங்க நமக்கு. ஓகே, 6 Venn diagrams கேட்டுட்டு லாஸ்ட்டாக 7th ஒன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு. வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி Venn diagrams 3 and 5? 3 and 5 ரெண்டுலேயும் என்ன அப்சர்வ் பண்ணுறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. வெண்படம் 3 மற்றும் 5 உற்று நோக்கி உன்னுடைய கருத்தை எழுதுக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு Venn diagram என்ன, எல்லாம் சிம்பிளானது தான். ஃபஸ்ட்டு Venn diagram A யூனியன் B. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் A யூனியன் B. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ஒரு செட்டு சர்க்கிள் பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் போட்டிருக்கோம். சின்னது வந்து A, பெருசு வந்து B. இந்த இடத்துல வந்து காம்ப்ளிமெண்ட்டு சேர்ந்து வரதுனால Venn diagramல U நம்ம போட்டுக்கலாம். இப்போ A யூனியன் B அப்படின்னா ஏவையும் ஃபுல்லாக சேட் பண்ணும், பியும் ஃபுல்லாக சேட் பண்ணும். தட் இஸ் A யூனியன் B. பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 மூணையுமே சேட் பண்ணும். தட் இஸ் A யூனியன் B. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bனாக்கா ஏவுக்கும் பிக்கு இருக்கக்கூடிய காமன் போர்ஷன், அதாவது பார்ட் 3 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவுக்கும் பிக்கு இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ். ஓகே, ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் மட்டும், அதான் A இன்டர்செக்ஷன் B. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் ரெண்டு சர்க்கிளும் வெட்டக்கூடிய பகுதி
இதுதான் நமக்கு என்ன அப்படின்னாக்கா A intersection. Okay, so second question A intersection B. Third question பார்த்தீங்கன்னாக்கா A intersection B whole dash. அதாவது A intersection B வச்சு தான் A intersection B whole dash கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டு டயக்ராம் நம்ம டைரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்ன அப்படின்னாக்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது. இப்போ A intersection Bக்கு ஒரு டயக்ராமு, அதுக்கப்புறம் தான் A intersection B whole டேஷுக்கு என்னன்னு போட முடியும். ஓகே, ஸோ A intersection Bங்கிறது தான் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. இதை A intersection B. A intersection B whole டேஷ்னா இதை தவிர அதை மட்டும் விட்டுணும், மீதி இது எல்லாத்தையும் சேட் பண்ணணும். ஓகே, that is A intersection B whole dash. ஓகே, இந்த பார்ட் 3 மட்டும் விட்டுட்டு that is A intersection B. அதை தவிர பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மட்டும் வராது, பார்ட் 4 இதை மூணையும் சேட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதா A intersection B whole dash. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா B difference A whole dash. B difference A whole dash. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ B difference Aங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் B difference A. Bயில் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, ஏவில் இருக்கக்கூடாது. பார்ட் 2 இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் B difference A. பார்ட் 1 வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு A difference B. இதுதான் B difference A. எல்லோ கலரில் சேட் பண்ணியிருக்கிறது தான் B difference A. அந்த B difference Aவுக்கு காம்ப்ளிமெண்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், B difference A வந்து இது அப்படின்னா B difference Aவுக்கு காம்ப்ளிமெண்ட்னா B difference Aவை தவிர எக்ஸப்ட் B difference A. அப்போ 2 மட்டும் வரக்கூடாது, 1 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். ஓகே, இப்போ இந்த 2 மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 3யும் சேட் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் B difference A whole dash. 2 மட்டும் விட்டுரும், மீதி இருக்கக்கூடிய பார்ட் 3யும் சேட் பண்ணுறோம். தட் இஸ் B difference A. ஓகே, இதுதான் B difference A. இது B difference A. இது B difference A whole dash. ஓகே, உங்களுக்கு எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் உள்ளே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. A dash union B dash. A dash union B dash. ஸோ A டேஷுக்கு ஒரு டயக்ராம் தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள், B டேஷுக்கு ஒன்று போட்டிருக்கோம், ரெண்டையும் சேர்த்து A dash union B dash. இதுக்கு ரெண்டுக்கு இடையில் யூனியன். யூனியன் என்ன அர்த்தம், இங்கே சேட் பண்ணதையும் இதில் சேட் பண்ணது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த டயக்ராம் போடுறோம். அப்போ இந்த A dash union B dashக்கு மட்டும் எத்தனை வென் டயக்ராம் இருக்குன்னா 3 வென் டயக்ராம்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு A dash எக்ஸப்ட் A ஃபுல்லாக விட்டுறணும். அதில் 4 பார்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்ட் 1, இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதில் ஏவை விட்டுறணும். A dash மீன்ஸ் எக்ஸப்ட் A dash மீன்ஸ் U difference A வந்து ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து வெண்டைகிராம் பொறுத்தவரை எதை வந்து சேட் பண்ணக்கூடாது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே எதை எழுதக்கூடாது, எது வராது, எதை சேட் பண்ணக்கூடாது, அப்படி தான் திங்க் பண்ணணும். அப்போ A dash அப்படின்னா எக்ஸப்ட் ஏவுக்கான 2 பார்ட்டையும் விட்டுரும், மீதி இருக்கக்கூடிய 3 பார்ட்ஸ் மீதி இருக்கக்கூடிய 2 பார்ட்ஸை சேட் பண்ண தட் இஸ் A dash. அதே மாதிரி B dash அப்படின்னா எக்ஸப்ட் Bஐ தவிர. ஸோ 2 and 3 விட்டுட்டு மீதி 1, 4 சேட் பண்ணிங்கன்னா அதுதான் B dash. இப்போ ரெண்டையும் சேர்த்து யூனியன் A dash யூனியன் B dash. ரெண்டுலேயும் சேட் பண்ணக்கூடியதை எல்லாத்தையும் சேட் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன சேட் பண்ணியிருக்கு, 2 சேட் பண்ணியிருக்கு. ஸோ 2 டிக் பண்ணிக்கலாம். 4 சேடாக இருக்குது, ஸோ 4 டிக் பண்ணிக்கலாம். இங்கே 1 சேடாக இருக்குது, 1 டிக் பண்ணிக்கலாம். அப்போ டிக் பண்ண போர்ஷன் எல்லாத்தையும் சேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுலேயுமே சென்ட்ரு போர்ஷன் மட்டும் சேட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் தான் இங்கே இருக்குது. தட் இஸ் A dash யூனியன் B dash. இது கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம், பட் A dash இன்டர்செக்ஷன் B dash. A dash intersection B dash. ஸோ A dashக்கு அதே சேம் டயக்ராம் தான், B dashக்கு அதே சேம் டயக்ராம் தான். இப்போ ரெண்டுக்கு இடையில் இன்டர்செக்ஷன். ஓகே, பொதுவாக இருக்கக்கூடியது. ரெண்டுலேயும் என்ன பொதுவாக சேடாக இருக்குது பாருங்கள்,
இந்த 1 2 3 1 வந்து இதில் ஆகலை, இதில் ஆகிருக்கு, ஸோ வராது. 2 இதில் ஆயிடு சேட் ஆகிருக்கு, இதில் சேட் ஆகலை, ஸோ 2வும் வராது. 3 ரெண்டுலேயுமே இல்லை, ஸோ 3யும் வராது. 4 மட்டும் சர்க்கிள் விட்டு வெளியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேட் ஆகிருக்கும், இதுலேயும் சேட் ஆகிருக்கும். அப்போ அவுட் சைட் தி சர்க்கிள் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் 6th சம். A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். இது ஒவ்வொன்றுக்கும் 3 3 வென் டயக்ராமே கட்டாயம் போடும். ஓகே, இதுதான் டி மார்கன்ஸ் லாவோட ஒரு பார்ட் இது. ஓகே, 5 மார்க்கில் A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். ஸோ A டேஷ்க்கு ஒரு டயக்ராம், B டேஷ்க்கு ஒரு டயக்ராம். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனாக ரெண்டில் இருக்கக்கூடிய காமன். ரெண்டில் எது காமன்னா சர்க்கிளோட அவுட் சைடில் தான் ரெண்டுலேயுமே வந்து சேடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். ஓகே, இதில் இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதில் விட்டாச்சு. லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? கொஸ்டின் நம்பர் 7 போட்டு அதுக்கு எழுதிக்கிங்க. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்டிருக்காங்க? வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3 and 5? ஓகே, எது வென் டயக்ராம் 3? இதுதான் வென் டயக்ராம் நமக்கு 3. ஓகே, 3 வந்து என்னது? A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். ஓகே, அப்படியே 5 வாங்க. 5 என்ன கொடுத்துருக்காங்க? A டேஷ் யூனியன் B டேஷ். 5 வந்து A டேஷ் யூனியன் B டேஷ். இது A டேஷ் யூனியன் B டேஷ். ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். அந்த A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்க்கு வென் டயக்ராம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். A இன்டர்செக்ஷன் B தவிர அப்போ இந்த சென்டரை மட்டும் விட்டுருப்போம். மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேட் பண்ணிடும். மீதி இந்த போர்ஷன் ஃபுல்லாக சேடாக இருக்கும், அதே மாதிரி இந்த போர்ஷனும் ஃபுல்லாக சேடாக இருக்கும், சர்க்கிளோட அவுட் சைட்லேயும் ஃபுல்லாக சேடாக இருக்கும். ஸோ இது வந்து 3, இது வந்து 5. இந்த ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இது ரெண்டையும் பார்த்து என்ன இருக்குது, ரெண்டையும் பார்த்து என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ரெண்டோட டயக்ராமும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த A இன்டர்செக்ஷன் B டேஷும் A டேஷ் யூனியன் B டேஷும் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம்? ஈக்குவலாக இருக்குது. இதுதான் டி மார்கன்ஸ் லா, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3 and 5 அப்படின்னு போட்டுட்டு இந்த 3யும் இந்த 5யும் ஈக்குவல். ஓகே, ஃப்ரம் த டயக்ராம் 3 and 5 அப்படின்னு போட்டு A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ். இதுதான் டி மார்கன்ஸோட 4 லாஸ் இருக்குது. அதில் ஒரு லா வந்து இதுதான் வென் டயக்ராம்லேயும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்லையும் இதே வென் டயக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் அங்கே ஒரு லாவை பார்க்கணும். இங்கே தனித்தனியாக பார்த்தா அங்கே ஒரு லாவில் ஒரே சம்மில் நம்ம எல்லா வென் டயக்ராமையும் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 7 எல்லாமே வென் டயக்ராம்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் வென் டயக்ராம்ஸ் வந்து தெளிவாக நோட்டில் எழுதுங்க. ஸோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் 1.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து நமக்கு 1.4. இந்த 1.4ல் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து 1.3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம செட் ஆப்ரேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே ஃபுல்லாகவே 5 மார்க்கு தான். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதெல்லாம் 1.3 வரலும் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.